சூரிய குடும்பத்தை தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய இன்னொரு கிரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம சயின்டிஸ்டுகளோட மனசில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கு. இந்த கேள்விக்கு விடை தேடும் விதமாக பல வருஷமாக விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி இதுவரைக்கும் 5000க்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்ஸ்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் சில கிரகங்கள் நம்ம பூமி மாதிரி சில தன்மைகளோடு ஒத்து போகக்கூடிய கிரகங்களும் இருக்கு. இதை தனி கேட்டகரியாக பிரித்து சயின்டிஸ்ட்டுங்க வச்சிருக்காங்க. அந்த கேட்டகரியோட பேர் அப்படிங்கிறது சூப்பர் எர்த்னு சொல்லப்படக்கூடிய கேட்டகரி. இதில் ஏகப்பட்ட பிளானட்ஸ்கள் இருந்தாலும் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு 5 எக்ஸோ பிளானட்ஸ்கள் சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பிளானட்டோடைய தன்மையும் எந்த அளவுக்கு தனித்துவமாக இருக்குது அப்படிங்கிறதும் அது பூமியோடு எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுவரைக்கும் அந்த கிரகங்கள் சம்பந்தமாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம செய்கிற சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ் பண்ணிச்சா வீடியோக்கு லைக் கொடுக்கவும் வந்தாங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்ம பூமியிலிருந்து 137 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் TOI 715 அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்க ஒரு நட்சத்திரம். இது நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம் கிடையாது. இது ஒரு M டைப் ட்வார்ஃப் நட்சத்திரம். அதாவது சயின்டிஸ்ட்களால் செல்லமாக அழைக்கப்படுற சிகப்பு குள்ளன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த வகை நட்சத்திரத்தை சேர்ந்தது ஒரு M டைப். இது நம்ம சூரியனை விட சின்னதாக இருக்கும். அதே நேரத்தில் இது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெப்பமும் கம்மியாக தான் இருக்கும். இந்த நட்சத்திரத்தோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சூரியனின் மேல்பரப்பு டெம்பரேச்சர் 5500 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது. ஆனால் இந்த நட்சத்திரத்தோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 3400 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் கிரகம் பலம் வருதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி 2023 இதை சுற்றி ஒரு கிரகம் பலம் வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிரகத்துக்கு DOI 715b அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தின மெத்தட் அப்படிங்கிறது டிரான்சிட்டிங் மெத்தட்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெத்தடை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது பொதுவாக ஒரு நட்சத்திரத்தை ஏதாச்சும் ஒரு பருப்பொருள் கடந்து போச்சுன்னா அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிரைட்னஸ்ல சின்னதாக தடங்களை ஏற்படுத்தும். இதை தான் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மெத்தடை பயன்படுத்தி தான் இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அண்ட் இந்த கிரகம் நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய இடமா கருதப்படுற ஹேபிட்டபிள் ஜோன் சொல்லப்படுற அந்த இடத்துல தான் இருக்கு அதோடைய நட்சத்திரத்துல இருந்து. ஸோ இதனாலேயே இந்த பிளானட்டை சூப்பர் எர்த் பிளானட் கேட்டகரியில் வந்து வச்சிருக்காங்க. நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரக பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பிளானட்டோட சைஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட 1.55 மடங்கு அதிகம். மாசில் கூட நம்ம பூமியை விட இது அதிகம் தான். கிட்டத்தட்ட பூமியை விட 3 மடங்கு இதோடைய மாஸ் அப்படிங்கிறது அதிகம். என்னதான் ஹேபிட்டபிள் ஜோனில் இந்த பிளானட் இருந்தாலும் அதோடைய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்குது. நெருக்கமாக இருக்கிறதுனாலேயே வெறும் 19.5 பூமி நாட்களே அதோட நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வளம் வந்துடுமா. பக்கத்தில் இருக்கும்போது இது எப்படிப்பா ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்னு சொல்கிற, அதே நேரத்தில் பூமி மாதிரி இருக்கக்கூடிய வாழ தகுதியுடைய சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்னு எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ள வரலாம். இதுக்கான விடையை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தோடைய சைஸும் அதோடைய ஆற்றலை வச்சு தான் அந்த நட்சத்திரத்திலிருந்து அதோடைய ஹேபிட்டபிள் ஜோன் சொல்லப்படக்கூடிய அந்த வாழ தகுதியுடைய மண்டலம் சொல்லப்படுற அந்த இடம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். இப்போ நம்மளோட சூரியனை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டா நம்ம சூரியன் ஒரு G டைப் எல்லோ ட்ராப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் தான் நம்மளுடைய நட்சத்திரம். ஸோ இந்த வகை நட்சத்திரங்களுக்கு ஹேபிட்டபிள் ஜோன் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் தொலை தூரத்தில் தள்ளி தான் இருக்கும். நம்ம பூமிக்கும் நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்டபிள் ஜோனோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரே மாதிரியான டிஸ்டன்ஸில் அந்த ஹேபிட்டபிள் ஜோன் இருக்காது. நான் முதல்ல சொன்ன அந்த எக்ஸோ பிளானட் சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிகப்புக்குள்ள ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரி ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்கள் எல்லாத்தோடைய அளவு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அது வெளிப்படுத்தக்கூடிய வெப்பமும் இருக்கட்டும் வெளிச்சமாக இருக்கட்டும் மற்ற நட்சத்திரங்களை போது குறிப்பாக நம்மளோட சூரியனை விட கம்மியாக தான் இருக்கும். இதனாலேயே அதோட ஹேபிட்டபிள் ஜோனும் அந்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலே தான் இருக்கும். இந்த DOI 715b அப்படின்னு சொல்லப்படுற அந்த எக்ஸோ பிளானட்டும் அதோடைய நட்சத்திரத்தோடைய ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது. ஸோ இது காரணமாக வச்சு தான் அதை சூப்பர் எர்த் கேட்டகரியிலே சேர்த்துருக்காங்க. இங்கே நீர் இருந்துச்சு இந்த பிளானட்டில் அப்படின்னா அது லிக்விட் ஃபார்மில் நம்ம பூமியில் எப்படி தண்ணீர் வடிவத்தில் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இந்த கிரகத்துக்கு வளிமண்டலம் இருக்கா நீர் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கிடைக்கல. ஆனால் எதிர்காலத்தில் இந்த கிரகத்தை வச்சு நிறைய ஆய்வுகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க முடிவு பண்ணி ஜேம்ஸ் வெப்பாக இருக்கட்டும் இன்னும் அதிநவீன தொழில்நுட்பத்தோடு டெலஸ்கோப்பாக விண்வெளிக்கு அனுப்பப்பட போகிற ஒரு டெலஸ்கோப் தான் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி
பயன்படுத்தியும் ஆய்வுகளை முன்னெடுக்கிறதுக்கான திட்டங்களை நாசாவுடைய சயின்டிஸ்ட்களும் பல ஆராய்ச்சியாளர்கள் கையில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பிளானட் அப்படிங்கிறதுல ஏதாச்சும் லைஃப் சிக்னேச்சர் இருக்கா, தண்ணீர் இருக்கா, இப்படி பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கு நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளானட்டோட பேர் தான் டிகர்டன் பி அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு பிளானட். இது என்னப்பா புதுசாக இருக்குது, நான் கேள்விப்படாத ஒரு எக்ஸோ பிளானட் பேர் மாதிரி இருக்க, டிகர்டன்னா என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன் முதல்ல உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கான காரணம், இந்த பேர் வர்றதுக்கான காரணம், ஜான் டிகர்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சயின்டிஸ்டோட தலைமையிலான ஒரு குழுவால் தான் இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனாலேயே இந்த பிளானட்டுக்கும் அதோடைய நட்சத்திரத்துக்கும் இவருடைய பேரையே வச்சுட்டாங்க. அவர் தலைமையில் அந்த குழு தான் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறதுனால அந்த டிகர்டன் அப்படிங்கிற பேரையே வச்சுட்டாங்க. சரி, இந்த பிளானட்டை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2003 தான் இந்த பிளானட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. டிகர்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருது. அந்த நட்சத்திரம் கூட ஒரு எம் டைப் ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம். முதல்ல பார்த்த மாதிரியே ஒரு சிகப்புக்குள்ள நட்சத்திரம் தான், ஆனால் இது எம் டைப் நட்சத்திரம். இந்த நட்சத்திரமும் அளவில் பூமியை சுற்றி வரக்கூடிய அந்த சூரியனை விட சின்னதாக இருக்கும், வெளிச்சத்தையும் கம்மியாக தான் வெளியிடும். இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 2700 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது தான் இந்த நட்சத்திரத்தோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சராக இருக்குது. நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும்போது பாதி அளவு டெம்பரேச்சர் தான் ஆல்மோஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் நம்ம சூரியனை விட இது 10 மடங்கு சின்ன ஒரு நட்சத்திரம். ஸோ அதனால தான் இதோட டெம்பரேச்சரும் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. இந்த நட்சத்திரத்தோடைய அந்த ஹேபிட்டபிள் ஜோனில் தான் அந்த டிகர்டன் பி அப்படிங்கிற அந்த எக்ஸோ பிளானட்டும் சுற்றி வளம் வந்துகிட்டு இருக்கு. 2003 இந்த கிரகம் சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதே குழுவை சேர்ந்தவங்க இதை சுற்றி ஏதாச்சும் கிரகங்கள் வள வருதா அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆராய்ச்சியை மேற்கொண்ட அந்த விஞ்ஞானி குழு பார்த்தீங்கன்னா ரேடியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த டிகர்டன் பி அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட்டை வந்து 2019 கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளானட் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்திலிருந்து ஹேபிட்டபிள் ஜோனில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, அது ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த கிரகத்துக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்டுகளே சொல்லலாம். ஏன்னா இதுக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 12.5 ஒளியாண்டுகள் தான். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது நம்ம பூமியோட சைஸுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிற அளவுக்கு சேம் சைஸில் இருக்குது. அண்ட் இதுவும் ஒரு ராக்கி பிளானட் தான் சொல்கிறாங்க. இதில் தண்ணீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிறதுனால இந்த எக்ஸோ பிளானட் அதோடைய நட்சத்திரத்தை வெறும் 4.9 பூமி நாட்களே சுற்றி வந்துடுமா. ஆல்மோஸ்ட் 5 நாள்லேயே அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வந்துடும். பூமிக்கு நெருக்கமாகவும் அதே நேரத்தில் ஒரு சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படிங்கிறதுனால வாஷிங்டன் பிரேசர் சபையின் ஹேபிட்டபிள் பிளானட் இன்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இந்த கிரகம் முக்கியமான இடத்துல இருக்குது. கெப்லர் 452b இதுவும் சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட் தான். ஆனால் நம்ம முதல்ல பார்த்த 2 எக்ஸோ பிளானட்டை விட இந்த எக்ஸோ பிளானட்டுக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னங்கிறத போக போக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது நம்ம சூரியன் மாதிரியே ஒரு எல்லோ டிராப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் தான், அதுவும் ஜி டைப். நம்ம சூரியன் மாதிரியே ஒரு நட்சத்திரம் இது அப்படிங்கிறதுனால இதை சுற்றி ஏதாச்சும் கிரகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே உயிர்கள் இருக்கிறதுக்கும் உயிர் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி 2015 இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு கிரகம் வள வருது அப்படிங்கிறத டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு தான் கெப்லர் 452b அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கப்பட்டுச்சு. இந்த பிளானட் அதோட சூரியனை எவ்வளவு நாட்களை சுற்றி வருதுன்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு 2-3 நாள் இல்லாட்டி ஒரு சில மணி நேரங்களில் சுற்றி வரும்னு நினைப்பீங்க மற்ற எக்ஸோ பிளானட் மாதிரி. ஆனால் இது அப்படி சுற்றி வரல. நம்ம பூமி எப்படி ஒரு வருஷமா 365 நாட்களுக்கு ஒரு முறை நம்மளோட சூரியனை சுற்றி வருதோ அதே மாதிரி இந்த எக்ஸோ பிளானட்டும் அதோடைய சூரியனை 385 நாட்களை சுற்றி வருது. பூமியை விட ஒரு 10 to 20 நாட்கள் மட்டும்தான் அதிகமாக அது வந்து எடுத்துக்கிட்டு சுற்றுது ஒரு நட்சத்திரத்தை. மற்றபடி சேம் ஒரே மாதிரியான ஒரு வருடத்தை கொண்டு இருக்கு இந்த எக்ஸோ பிளானட் பூமியோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இதுவே நம்ம சயின்டிஸ்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதை தாண்டி இந்த பிளானட்டும் அதோடைய ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு அந்த நட்சத்திரத்திலிருந்து அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம். ஸோ இது ரெண்டே வச்சு இந்த கிரகத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ப்பா. கண்டிப்பாக இங்கே உயிர்கள் இருக்கலாம், இல்லாட்டி உயிர்கள் வாழக்கூடிய தகுதியுடைய தன்மையோடு இருக்கலாம் அப்படின்ட்டு நம்பி அவங்க ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அண்ட் இதை தாண்டி இந்த கிரகம் நம்ம பூமி மாதிரியே ஒரு பாறை கிரகம் தான், டெரஸ்ட்ரியல் பிளானட் தான். ஆனால் பூமியோட கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம். 1.5 மடங்கு இந்த பூமியோட இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது பெருசு. அண்ட் அதோட சூரியன் கூட நம்ம சூரியனை விட கொஞ்சம் பெருசு தான். நம்பர்ஸில் சொல்லணும்னா நம்ம சூரியனை விட 10 மடங்கு அதோடைய சூரியன் அப்படிங்கிறது பெருசு. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்கும்போது நம்ம சூரியனோட வெப்பத்தோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வெளிச்சமும் அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வெளிச்சமும் வெப்பமும் நம்ம சூரியனோட அதிகமாக இருந்தாலும் நம்ம சூரியன் மாதிரியான தன்மை உள்ள நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது சுற்றி அதோடைய ஹேபிட்டபிள் ஜோன்ல இந்த பிளானட் இருக்கும்போது உயிர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விஞ்ஞானிகள் வந்து நம்புறாங்க. ஸோ எதிர்காலத்தில் வாழக்கூடிய கிரகமாக கூட இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும், எதிர்காலத்தில் நாசா விண்வெளிக்கு அனுப்ப போகிற எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெலஸ்கோப்பை வச்சு ஆய்வுகள் பண்ணி அதில் வளிமண்டலம் இருக்கா, அதில் அட்மாஸ்பியர் என்ன மாதிரியான காம்போசிஷன் இருக்குது, நீர் இருக்கா அப்படிங்கிற பல உறுதியை வந்து நம்ம படுத்துறதுக்கு அந்த ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாதான் முடியும்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் அந்த ஆய்வுகளை பண்ணுறதுக்காகவும் அந்த ஆய்வு முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் எதிர்காலத்தில் அந்த ஆய்வு முடிவுகளை பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற எர்த் லைக் ராக்கி எக்ஸோ பிளானட்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளானட்டோட பேர் தான் DOI 700D அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த எக்ஸோ பிளானட். இது நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. இது நட்சத்திரத்தோட பேர் DOI 700 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரும் வச்சுருக்காங்க. மொத்தமாக இதில் 4 கிரகங்கள் அதோடைய சூரியனை சுற்றி மழை வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் ஹேபிடபிள் சோனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் தான் இந்த DOI 700D அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு இந்த கிரகம். 2020 டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கியை பயன்படுத்தி தான் முதல்ல இதில் கிரகங்கள் சுற்றி வள வருது அப்படிங்கிற விஷயத்தை டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அதில் இந்த DOI 700D அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட் பூமி மாதிரி ஒரு பாறை கிரகம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுக்கப்புறம் அது ஹேபிடபிள் சோனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது பூமியோட சைஸில் இருந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கு, அதோட நிறையும் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ராக்கி பிளானட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தரவுகள் நம்மளுக்கு கிடைச்சது மட்டும் இல்லாமல் பூமியிலிருந்து 100 ஒளியாண்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாகவும் இந்த பிளானட் மாறிச்சு. இந்த பிளானட் சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு M டைப் ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம். அதாவது இதுவும் ஒரு சிகப்புக்குள்ள நட்சத்திரம் தான். நம்ம சூரியனோட சைஸ்ல இருந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே நேரத்தில் இதோடைய வெளிச்சமும் வெப்பமும் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும் பூமியை கம்பேர் பண்ணும்போது. இதனாலே இதோட ஹேபிடபிள் சோன் முதல்ல பார்த்த கிரகங்கள் மாதிரி கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு. ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த DOI 700D அப்படிங்கிற அந்த கிரகம் எவ்வளோ நாட்களில் சுற்றி வருது அப்படின்னா பூமியோட நாட்கள் படி 37 நாட்களில் அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வளம் வந்துருமா. இந்த பிளானட் என்னதான் அதோடைய சூரிய குடும்பத்தோடைய ஹேபிடபிள் சோனில் இருந்தாலும் இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு பிளானட்டும் இதோடைய ஹேபிடபிள் சோனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. சொல்லப்போனால் நம்ம மார்ஸ் பிளானட் மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தில் நம்மளோட செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது சூரியனுடைய ஹேபிடபிள் சோனில் எஜ்ஜு பகுதியில் நம்மளுடைய மார்ஸ் பிளானட் இருக்குது. அதனாலேயே நம்ம சூரிய குடும்பத்திலே வாழ தகுதியுடைய ஒரு கிரகமாக இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரால் நம்பப்படுறது இந்த செவ்வாய் கிரகம் அப்படிங்கிற இந்த மார்ஸ் பிளானட் தான். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டார் சிஸ்டத்திலையும் ஒரு எஜ்ஜு பகுதியில் ஒரு பிளானட் இருக்குது. அதோட பேர் தான் DOI 700E அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க எக்ஸோ பிளானட். அந்த பிளானட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் அட்டுப்பட்டு நம்ம சேகர் விஷன் அப்படிங்கிற நம்ம சேனலோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். K218b நம்ம பூமியை தாண்டி ஒரு கிரகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழ தகுதியோடு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடலுக்கான கேள்விக்கான விடை அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக கிடைக்காம இருந்துகிட்ருக்கு. ஆனால் சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்டுகள் மூலமாக கொஞ்சமாக நடத்தப்பட்ட ஆய்வு மூலமாக வாய்ப்பு இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளானட்டுகள்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான் இந்த K218b அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிளானட். இது ஏன் இவ்வளோ ஃபேமஸ்? மற்ற 4 பிளானட்கள் மாதிரியே இதுவும் பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகமாக கருதப்படுற ஒரு ராக்கி எக்ஸோ பிளானட் தானே. அப்போ இதில் என்ன வித்தியாசம் இருக்கும் போது மற்ற கிரகத்தை விட அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் தப்பே இல்லை. பட் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும் இது மற்ற கிரகத்தை விட ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது. அதே நேரத்தில் இதில் ஒருவேளை எதிர்காலத்தில் நம்ம போய் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்கள் மனசில் வர ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த பிளானட் சுற்றி வரக்கூடிய அதோடைய நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். K218 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த நட்சத்திரம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மாதிரி இல்லாமல் நம்ம முதல்ல பார்த்த லிஸ்ட்டில் பார்த்த நட்சத்திரங்கள் மாதிரி இது ஒரு சிகப்புக்குள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு M டைப் ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் தான். நம்ம சூரியோட சைஸில் வெறும் 45% தான் இதோடைய சைஸ் இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ இதோடைய வெளிச்சமும் வெப்பமும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவு கம்மியாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தோடைய அந்த ஹேபிடபிள் சோனில் தான் K218b அப்படிங்கிற ஒரு எக்ஸோ பிளானட் சுற்றி வள வர்றதா 2015 கெப்லர்-2 மிஷின் மூலமாக டிரான்சிட்டிங் முறையை பயன்படுத்தி எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த எக்ஸோ பிளானட்டுக்கு K218b அப்படின்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. இந்த பிளானட் நம்ம பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட் அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ப்ளஸ் அது ஒரு ஹேபிடபிள் சோனில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்.
ஸோ இதை தாண்டி இந்த பிளானட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹபிள் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும், ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் பயன்படுத்தி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாங்க. அதில் ஹபிள் டெலஸ்கோப் பயன்படுத்தி முதல் முறையாக இதனுடைய அந்த வளிமண்டலம் என்ன மாதிரியான காம்போசிஷன்ஸோடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆய்வுகள் நடத்தப்பட்டது மூலமாக 2019 வாட்டர் வேப்பர்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய நீராவி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதோடைய அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதை தொடர்ந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக அதோட அட்மாஸ்பியரில் ஆராய்ச்சி பண்ணதை வச்சு கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் மீத்தேன், இந்த மாதிரியான வாயுக்களும் அதோட அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட்டுச்சு. என்னதான் இந்த மாதிரியான வாயு கலவைகள் அதோட அட்மாஸ்பியரில் இருந்தாலும் பெரும்பாலும் அதிகமாக இருக்கிறது ஹைட்ரஜன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ஒரு வாயு தான் இருந்துச்சு. இதை வச்சு சயின்டிஸ்ட்டுகள் என்ன முடிவு வந்தாங்கன்னா, ஒருவேளை மேபி இந்த எக்ஸோ பிளானட்டில் ஹைட்ரஜன் ஓஷனே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் அதிகமாக இந்த எக்ஸோ பிளானட்டில் இருக்கிறதுனால இந்த பிளானட்டை ஒரு தனி கேட்டகரியிலே சேர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஹைசன் பிளானட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேட்டகரியில் சேர்த்துருக்காங்க. அது என்னப்பா ஹைசன் பிளானட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் ஓஷன் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையுமே இந்த ஹைசன் பிளானட் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வர்றதுக்காக இந்த கிரகத்தில் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது, மேபி ஹைட்ரஜன் ஓஷனே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருத்தில் வச்சு தான் புது கேட்டகரியாக உருவாக்கி இந்த பிளானட் அந்த கேட்டகரியிலே போட்டாங்க. இந்த K2-18b அப்படிங்கிற இந்த கிரகம் மட்டும் இல்லை, இன்னும் சில கிரகங்கள் இருக்குது. அது என்னென்ன கிரகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், இந்த மாதிரி வாயு கலவைகள், அதோட சேர்த்து வாட்டர் வேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுனால இந்த கிரகத்தில் மேபி உயிர்கள் வாழலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி சமீபத்தில் இந்திய வம்சாவளி சேர்ந்த ஒரு விஞ்ஞானி அவர் தலைமையில் நடத்தப்பட்ட குழுவின் மூலமாக இந்த ஜேம்ஸ் வெப் அனுப்பின இந்த பிளானட்டை பற்றின தரவுகள் எல்லாத்தையும் அவங்க திரும்ப செக் பண்ணி பார்க்கும்போது அதில் டிமெத்தில் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான உயிர்கள் வாழ்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு தடயமாக கருதப்படுற அந்த ஒரு வாயு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த விஞ்ஞானிகள் குழு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டிமெத்தில் சல்ஃபைடு பொதுவாக பூமியிலையும் இருக்குது. அந்த பூமியில் இருக்கக்கூடிய டிமெத்தில் சல்ஃபைடை உற்பத்தி பண்ணுறது கடல்களில் இருக்கக்கூடிய பைட்டோபிளான்ட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய பாசிகள் மாதிரியான விஷயங்கள் தான் அந்த டிமெத்தில் சல்ஃபைடை உற்பத்தி பண்ணுது. ஏற்கனவே நமக்கு இந்த பிளானட்டில் கிடைச்ச தகவலை வச்சு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது, மீத்தேன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ குறிப்பாக ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால ஹைட்ரஜன் ஓஷனே இருக்கலாம் அப்படின்லாம் கெஸ் செய்யப்படுச்சு இல்லையா? அப்படி ஓஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக இந்த டிமெத்தில் சல்ஃபைடை கூட எடுத்துக்கலாம். ஸோ ஓஷனில் அந்த பாசிகள் மாதிரியான சின்ன சின்ன பாக்டீரியாவுக்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா கூட முதல் வேற்று உலக உயிர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கருதப்படும். மனித குலம் ஒரு எக்ஸோ பிளானட்டில் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் லைஃப் சிக்னேச்சராக இந்த K2-18b கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டிமெத்தில் சல்ஃபைடு அப்படிங்கிற அந்த வாயு கலவை ஒரு முக்கியமான விஷயமாக மாறி இருக்கு. ஸோ மேபி எதிர்காலத்தில் இன்னும் நடத்தப்படக்கூடிய ஆய்வுகள் மூலமாக இந்த பிளானட்டில் உயிர்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான உறுதிப்படுத்தக்கூடிய அந்த தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம பொறுத்து இருந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓவரால் இந்த வீடியோவில் 5 எக்ஸோ பிளானட்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது பூமி மாதிரி இருக்கக்கூடிய சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளானட். இந்த லிஸ்ட்டில் இன்னும் சில கிரகங்கள் இருக்குது எர்த் லைக் பிளானட்ஸ் கேட்டகரியில். ஸோ அந்த பிளானட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அது தெரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோவில் பார்த்தது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம், ஜஸ்ட் லைக் கொடுத்துருங்க. அண்ட் பார்ட் 2 வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கும் இன்னும் நிறைய வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம சேகர் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.